பிரியமானவர்களே, மறுபடியுமாக இந்த தவக்கால சிந்தனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் அடுத்தவருடன் வாழும் பொழுது சில வேளைகளிலே நாங்கள் நடிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆம், உள்ளான மனதில் ஒன்றை வைத்திருப்போம், ஆனால் வெளியரங்கமாக நல்லவர்களைப் போல நாங்கள் காட்டிக்கொள்ளுவோம். ஆனால் மனதிலே அவரை குறித்த வைராக்கியம், எரிச்சல், கோபம், பலதரப்பட்ட சுபாவங்கள் காணப்படும். ஆனால் அதனை வெளிக்காட்ட முடியாதபடியினால் நாங்கள் அவற்றை மூடி மறைத்து கொண்டு நாங்கள் வாழ்கின்ற ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை தான் சில நேரங்களிலே நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம் அல்லவா? ஆம், இறைவன் மனிதனை பார்த்து இரண்டாவது கேட்ட ஒரு அருமையான கேள்வி என்ன தெரியுமா? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் 2வது பகுதியிலே நீங்கள் அதை பார்க்கலாம். உன்னுடைய முகம் ஏன் மாறியது? நீ எதற்காக உன்னுடைய கோப முகத்துடன் இப்போ காணப்படுகிறாய்? ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உள்ளான மனிதனாக்கு நீங்கள் தேவையற்ற காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, சிறப்பாக இங்கே காயினிடத்திலே நீ உனக்கு ஏன் எரிச்சல் வந்தது கேட்டார் அல்லவா? அந்த எரிச்சல் இப்பொழுது என்னவாக மாறிவிட்டது? அவனுடைய முக தோற்றத்தையே மாற்றிவிட்டது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோமோ அது வார்த்தையாகவோ செய்கையாகவோ அது வெளிவரத்தான் செய்யும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இறைவன் காயினை பார்த்து கேட்கின்றார், உன்னுடைய முகநாடி ஏன் வேறுபட்டது என்று சொல்லி. அப்படி பட வேண்டிய அவசியமே இல்லையே. உன்னுடைய சகோதரன் அவன் நன்றாக இருக்கட்டுமே, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், அவன் சமாதானமாக இருக்கட்டும், அவன் செழித்து இருக்கட்டும். ஆகவே அவனை பார்த்து நீ எரிச்சல் பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை பார்த்து நீ பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய முகநாடி அவனை பார்த்து நீ வேறுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மலர்ந்த இந்த புதிய நாளிலும் கூட உங்களுடைய முகநாடி எப்படி இருக்கிறது? உங்களுடைய முகம் எப்படி இருக்கிறது? மனம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் முகம் காணப்படும். ஆகவே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள் அல்லவா? ஆகவே எங்களுடைய அகத்தின் அழகை நாங்கள் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் இறைவனுடைய தூய ஆவியானவருடைய பலத்தினாலே. அவருடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே நிரம்ப 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 எங்களுடைய அகவாழ்வில் காணப்படுகிறதான அசுத்தங்கள் நீங்கி அது தூய்மை நிறைந்ததாய் மாறும். ஆம், அகம் தூய்மையாக மாறும் பொழுது எங்களுடைய புறம்பான வாழ்க்கையிலே எல்லாமே சிறப்பானதாக மாறி போய்விடும். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், உன்னுடைய முகநாடி வேறுபட்டது என்ன காரணம்? அவனுடைய அகத்திலே அங்கே அசிங்கமான காரியங்களை அவன் உள்வாங்கி விட்டான். பிரியமானவரே, இன்றைக்கும் நாம் இறைவனை உள்வாங்குவோம். அப்பொழுது எங்களுடைய முகநாடி மாத்திரமல்ல, எங்களுடைய வெளியரங்கமான அனைத்து செயலுமே இறைவனுக்கு உகந்ததாயும் மற்றவர்களுக்கு சமாதானம் நிறைந்ததாயும் காணப்படும். இதை குறித்து ஆழமாக சிந்திப்பீர்களா? கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.